ஜோதிடத்தில் ஒருத்தர் வாகனங்களில் செல்கின்ற பொழுது யார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அதற்கும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துகள் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. செவ்வாய் சனி இணைவு என்பது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. செவ்வாயை சனி பார்ப்பதோ, சனியை செவ்வாய் பார்ப்பதோ, செவ்வாய்க்கு 7 சனி இருக்கிறதோ, செவ்வாய்க்கு 4 சனி அமைப்பெற்று சனி தனது 10வது பார்வையாக செவ்வாயை பார்க்கிறதும், செவ்வாய் தனது 4வது பார்வையாக சனியை பார்க்கிறதும் அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. இந்த கிரக சேர்க்கையோட, செவ்வாய் சனி சேர்க்கையோட எந்த ஒரு ஜாதகருக்கு ராகு சேருதோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு அத்துடன் ராகு சேர்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இந்த கிரக அமைப்பு செவ்வாய் சனி சேர்க்கை உடன் ராகு, செவ்வாய் சனி 2 பேரும் இணைஞ்சிருந்து ராகு நட்சத்திரம் இருக்கிறது, செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று சனி நட்சத்திரம் இருக்கிறது, சனி ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறது, செவ்வாய் பார்வை பெறுறது. இந்த அமைப்பெல்லாம் ஒரு ஜாதகருக்கு வாகனங்களில் செல்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஜாதகமாகுங்க. அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, ராகு தொடர்பு போன்ற அமைப்பு லக்ன பாவத்திற்கு 6, 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கிறது. காலபுருஷப்படி 6, 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி, விருச்சிக ராசியில் இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்களுக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி தொடர்போடு இருந்து 6, 8 இருந்தாலும், காலபுருஷப்படி 6, 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி விருச்சிகத்தில் இருந்தாலும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரக தொடர்புக்கு ராகு தொடர்பு இருக்கிறது, கேது தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க குறிப்பாக முக்கியமாக உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது செவ்வாய் சனி ராகு ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு இருந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் சனி புத்தியோ, செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ, சனி திசையில் செவ்வாய் புத்தியோ, சனி திசையில் ராகு புத்தியோ, ராகு திசையில் சனி புத்தியோ, ராகு திசையில் செவ்வாய் புத்தியோ நடைபெறுகின்ற காலங்களில் அவங்களுக்கு ஒரு வாகன விபத்து, ஏதாவது ஒரு விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் போன்ற அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட தசாபுத்தி நடைபெறுகின்ற போது வாகனங்களில் செல்கின்ற போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, ஒரு தற்காப்போடு செல்றது, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக